ஹலோ ராஜேஷ் சார், வெல்கம் பேக். பூச்சு, நான் வெறும் 3 days தானே லீவு போட்டுச்சோ. சார் ஹெல்த் எல்லாம் இப்போ ஓகேவா சார்? வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா வரவே முடியல சார். பரவாயில்லை, வந்தாதான் நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும். நம்ம நார்மல். நல்லா இருக்கீங்களா சார்? ரவி, நீ பேசலாம் செய்வியா நம்மள்கிட்ட? நல்லா இருக்கேன். சரி சார், வாங்க சீட்டுக்கு வாங்க. அந்த வாரே பூச்சு. என்னாச்சு சார் திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு? அரே பூச்சு, நெஞ்சு வலிலாம் நம்ம கிட்ட சொல்லிட்டா வரும். அது வரும்போது வரும். உடனே நீங்க வேலைக்கு வரணுமா சார்? ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரோ மாதிரி நீ இன்னும் அறுத்துட்டு இருக்காதே, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையம்மா, நம்ம நார்மல். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க, டயட் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, என்ன இப்படி வந்துட்டு சார்? பூச்சு, இது மைல்டான அட்டாக் தான், பெருசெல்லாம் இல்லைம்மா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம்பா. சரி சார். ரவி, நான் நிம்மல்கிட்டே ஒன்று கேட்கணும், இருங்க பாரு. வாங்க சார். ரவி, நிம்மல் வீட்டிலே 1 வருஷமா பொண்ணு பார்க்காங்கன்னு சொன்னீங்கல்ல, பொண்ணு செட் ஆயிருச்சா? நல்ல பொண்ணுலாம் கிடைக்க தான் சார் செய்யுது. எங்கள் அம்மா நிறைய டவுரி கேட்காவோ. நிம்மல் அம்மா எவ்வளோ டவுரி கேட்குதோ? சார், பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, வேலையில் இருக்குது சார். ஆனால் எங்கள் அம்மா பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், வேலையிலும் இருக்கணும், நிறைய நகையும் போடணுங்காங்க சார். அதனால் நல்ல பொண்ணெல்லாம் தட்டி கழிச்சு போகுது. நிம்மல் அம்மா எவ்வளோ டவுரி எதிர்பார்க்குவோ அதை சொல்லு. எங்கள் அம்மா 100 பவுன் கேட்காங்க சார். இப்போ தங்க வைக்கிற வழியில் 100 பவுன் எப்படி சார் போட முடியும்? ரவி மூஞ்சிக்கு 100 பவுன் ஓவர். ஓகே ரவி, நம்ம பொண்ணு இருக்கா, கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கா, அழகா இருக்கும். 100 பவுன் நமக்கு ஓகே. உங்களுக்கு ஓகேவா? ஐயோ, டபுள் ஓகே சார். உங்கள் பொண்ணை நான் பார்த்துருக்கேன், ஒரு பேங்க் வந்திருக்கு. ரவி, நிம்மல் ஃபோட்டோவை நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம பொண்ணுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நிம்மல் அம்மாவை கூட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு. சரி சார். அப்போ நல்லா பார்த்து எங்கள் அம்மாவை கூட்டு வரேன். ஓகே ரவி. சார், ரவி வேண்டாம் சார். அவன் மண்டையை பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு வாரியல் கணக்காக ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் பொண்ணு என்ன அழகா இருக்கா, வேண்டாம் சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிடுமுஞ்சி, பேசவே மாட்டான். பூச்சி, ரவி நம்ம கூட பேங்க்ல வேலை பார்க்குதோ, யார் பாம்புக்கும் போகாது, எதுக்கும் போகாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பையன். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேலரியும் வாங்குதோ, நல்ல குணமாகவும் இருக்கும். சார், அவன் குணம் நமக்கு எப்படி தெரியும்? அவன் தான் நம்மகிட்ட பேசவே மாட்டானே, சைக்கோ கணக்கெல்லாம் இருக்கான். நோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ரவி எனக்கு 4 இயர்ஸாக தெரியும். உங்களுக்கும் அப்படித்தானே? பரவாயில்ல, ரவி ரொம்ப நல்ல பையன். என்னமோ போங்க சார். பேச்சம்மா மேடம், என் கல்யாணத்துக்கு எடுத்துவிட முதல் ஆளாக வருவீங்க போல. நீ 4 ஆளுங்களோட பேசி வச்சு இருக்கணும், நீ தான் பேச மாட்டேங்க. வேலை பார்க்க தான் இங்கே வரேன், வேலை மட்டும் தான் பார்ப்பேன். இதுக்கு சும்மா வெட்டியாக பேசணும்? 4 ஆளுங்க வேணும் ரவி. பேங்க்ல இதுக்கு 4 ஆளுங்க வேலை செய்கிற இடத்துல எப்போ அந்த பையன்கிட்ட பேசவே முடியாது. சி எடி, நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன். அப்பாவுக்கு நைட்டுக்கு தோசை சுட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. தோசைக்கு கண்டிப்பாக நான் ஊறுகாய் தான் வச்சு தும்பேன்னு சொல்லிட்டேன். இந்த ஆளு என்னைக்கு இந்த ஊறுகாயை வாங்கினாரா? ஊறுகாய் தான். எனக்கு இந்த ஊறுகாய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ், கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும்லாமா? மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எது போன் அடிச்சாவளா? ஆமா, உங்க மருமகன் டியூட்டி தான், போனே பண்ண மாட்டேங்கார். அதான் நேர்லயே வந்துட்டேன். மதி, வாங்க. சம்பந்தி அம்மா, மாப்பிள்ளை வாங்க இருங்க. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கீங்களோ? இருங்க, உங்களுக்கு இருக்கு. சாரி டார்லிங், சாரி. சம்பந்தி அம்மா உட்காருங்க. என்ன டியூட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா, நைட் டியூட்டி. இங்கேருந்து சாயந்தரமே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும்ல, நாளை கழிச்சு போகுமா? இப்போ தான் சம்பந்தி அம்மா பேசிகிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, நாளை கழிச்சு நான் பர்மிஷன் போட்டு வரேன். அத்தை உட்காருங்க. இல்லைம்மா, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும் பத்தியா, அதான் அப்படியே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இன்னொரு நாள் வந்து உட்காரேம்மா. ஜூஸ் ஆட்டு குடிச்சிட்டு போங்க. ஊறுகாய் நக்குவீங்களா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அவருக்கு ஊறுகாய் பைத்தியம் பிடிச்சிருச்சா மந்தியம்மா? ஒரு 2 நிமிஷம் இருங்களேன், காப்பியாவது போட்டு கொண்டாரேன். ஐனிய, நம்ம வீடு எப்போ நல்லா சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ பத்திரிக்கை அடிக்க போனோன்னா கடையை மூட்டிட்டு ஓடிடுவான். அத்தை, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் ராஜாத்தி, நல்லா இருமா, எந்திரிமா. சரி சம்மந்தியம்மா, நாங்கள் கிளம்புதோம். சரியா? ஃபோன் பண்ணு. மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன். அங்கே என்ன குசு சத்தமா பேசுங்களேன். அவன் ஃபோன் பண்ணுங்க, இவ பண்ண மாட்டேங்க, அதானம்மா? சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். சண்டைலாம் வரதான் செய்யும். சண்டை கிட்ட போடுங்க, வையுங்க. ஆனால் பெரிய சண்டையாக போட்டுறாதுங்கம்மா. சரி, நாங்கள் வாரோம். சரிம்மா, போயிட்டாங்க. நல்ல அருமையான இடண்டி, நல்ல குணமாக இருக்காவோ தெரியுமா? ஆமாமா, எனக்கு அந்த அட்டையை ரொம்ப பிடிச்சிருக்கு. கரு, உன் திமிரெல்லாம் மூட்டை கட்டிட்டு நல்ல மருமகளாக நடந்துக்கணுன்னு அங்கே போய் ஆட்டம் ஆடிராத சொல்லிவிட்டேன், காலை முறிச்சிருவேன். அதெல்லாம் நான் ஒழுங்கா தான் இருப்பேன். ஒழுங்கா இருந்து தாய் தகப்பன் பேரை காப்பாற்றணும். ஆமாம். சரி, பூமர் ஆண்டி மாதிரி உட்காந்து அறுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. என்னது டீ பூமர்லாம் திங்காத டீ, குடல்ல ஒட்டிக்கிடும். சப்பா, ஒன்றும் புரியாது உனக்கு. போ. எங்க போயிட்டு வரேன், பிள்ளைய பார்த்துக்கிடுங்க. ஊறுகாய் எடுத்துட்டு போறியாட்டி? உன் மண்டையில போட்டு விரவிக்கிடும்.
ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போய் இவரை காட்டுறோம் போல. ஊருக்கா பைத்தியம் முடிச்சு அலைவாரு. ஐஸு ஊறுகாய் வேணுமாம்மா? ஒரு ரூபாய் தரட்டா? போயா லூசு. ஏக்கா ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஏன் அப்படி மசம் மசம் உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒரு ஆட்டுக்காய் ஏதாவது எடுத்து குழம்பு வை. போன வாரம் மட்டன் எடுத்தாச்சு, இந்த வாரம் சிக்கன் தான் எடுக்கணும். சிக்கன் சூடு, 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க, நல்ல ருசியா குழம்பு வச்சு திங்கலாமே. ஏங்க அவன் ஆசைப்படுறதுல 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. பானு ஒரு 1000 ரூபா கொடுமா, மட்டன் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட ஒரு பைசா இல்லத்தான், பேங்க்ல தான் எல்லாம் கிடக்கு. ஏடிஎம் கார்டு இருந்தா குடும்பம் நான் எடுத்துட்டாரேன். ஏடிஎம் கார்டே நான் வாங்கலத்தான், சும்மா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமா 1000 ரூபாய் கூட இல்லாம இருக்கியோ? நான் பிள்ளை குட்டிக்காரம்லாமா, என்னால் அது அடிக்கடி மட்டன்லாம் எடுத்து திங்க முடியுமா? எங்க வாய் திறந்து கேட்க நீங்க மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் மெண்டல் தாம்மா, நான் மெண்டல் தான். சரி சரி சண்டைப்படாதுங்க. சிக்கனா மட்டனா எதையாவது வாங்கி குழம்பு வைங்க. நேரம் ஆயிட்டுங்களா, பசி உயிரே போகுது. எட்டி காலையில 11 மணி தானே ஆகுது, இப்பதான் 8 இட்லி தின்னேன். 8 இட்லியில எந்த முளைக்கிட்டா பத்தும்? அதுவும் நீ சின்ன சின்னதா பொட்டு கணக்கால சுட்டு வச்சிருக்க. சித்தி, எங்க அம்மா இட்லி போய் இப்படி சொல்லுதீங்க? எங்க அம்மா இட்லி எவ்வளவு குண்டு குண்டுன்னு இருக்குன்னு தெரியுமா? ஆமா உங்க அம்மா நல்ல இட்லியை சுட்டாப்போ கல்லு கணக்கா இருக்கு. ஒரு ஆளு மண்டையில கொண்டு அடிச்சு செத்து போயிருவாரு. எட்டி பானு நல்லா முடிஞ்சிட்டு கல்லுமா இருக்குங்க, பஞ்சாலாம் இருக்கும். ஏத்தா வீடு ரொம்ப சின்னதா இருக்கத்தா, பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கல, அது ஒரு 4 சென்ட் வாங்கி ஒரு பெரிய பங்களா கணக்கா கட்டிட வேண்டியதானே. குட்டி வீட்டுல எப்படி இருக்க முடியுது? சித்தி, இதுக்கு மட்டும் நீங்க பங்களால இருந்தீங்களோ? என் புருஷ வீடு பங்களா மாதிரி இருக்கு, அதை சொன்னேன். ஏழைங்களுக்கு ஏற்ற எல்லூருண்டம்மா. எங்கள் தகுதிக்கு நாங்கள் இது லோன் போட்டு வாங்கினதே பெரிய விஷயம். உனக்கு பங்களால தான் இருக்க முடியுதுன்னா நீ அங்கே போக வேண்டியதானம்மா புருஷன் வீட்டுக்கு. என்னத்தான் இது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிக்கீங்க? இல்ல 2 பிள்ளைகளும் இருக்க, கொஞ்சம் நல்லா பின்னாடி இடத்த கிடத்த வாங்கி போட்டு பெருசா கட்டலாம்னு அதை சொன்னேன். கேட்டி என்னத்த வளரிட்டு இருக்க? இடத்த வாங்குங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு. எங்களுக்கு இந்த வீடு போதுமா? இனி எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அதுங்களுக்கு நகை சேர்த்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அதுக்கு முன்னே அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும். அம்பிட்டு தான். இந்த வீடு எங்களுக்கு அழகா போதும். ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு காலு போதும் எங்களுக்கு. எம்மா என் பெருச வீட்டை பார்த்தீங்கன்னா பங்களாவா இருக்கம்மா. அப்படியே நடந்து காலு வலி முடியல. ரூமா கெட்டி பளிஞ்சா வச்சிருக்காரு. சுத்தி பார்க்கனாலே ஒரு அரை நாள் ஆயிரும். சரிம்மா, இப்போ புருஷன்ட்ட போய் பேசி அந்த பங்களால போய் இருந்துட வேண்டியதானம்மா. அக்கா தான் மனசு வைக்கணும். அக்காவும் அக்கா கூட்டாளிகளும் சேர்ந்து எப்படியாட்டு பேசி அந்த வீட்டில் கொண்டு போய் வாழ வைக்கணும். அதானே பார்த்தேன், அதுக்கு தான் நடிச்சிட்டு வந்து இங்க இருக்கு. நீ கவலைப்படாதட்டி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு அப்படி அவ்வளோ சீக்கிரத்தை விட நாங்கள் விட்டுற மாட்டோம். நானே நெட்ட வழி கீதா சுந்தரி எல்லாரும் வந்து கேட்போம். நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி அந்த குடிமிக்காரியை கேளுக்கா தாலி கட்டிட்டு வீட்டை விட்டு விரட்டு தழுவோம். பங்குஸ் எப்போ கட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சம்மா? எங்க சும்மா இருங்க, ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவகிட்ட எப்ப பார்த்தாலும். பார்த்துக்க, பெரிய இடம் அங்கே எங்கன்னு மோதி அடி வாங்கி செத்துறாத. அது எப்படிங்க பொம்பளையால அடிப்பாவ? சும்மா இருங்க. ஏதோ எங்க அக்கா அத்தான் எனக்காக கேட்பாங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏம்மா உங்கள் அக்கா வேணா கேட்டு போகிறாம்மா, நான் வரமாட்டேம்மா. நான் எந்த வம்பு தும்புக்கும் வரமாட்டேன். ஆமாம், அது விஷயமா நான் வரவே மாட்டேன். அத்தா இன்னும் என்கிட்ட பெட்டாக்ஸ் அடி வாங்கினதை மறக்காம மனசுலேயே வச்சுட்டு இருக்காரு போல, அதான் எப்படி பேசுதாரு. இல்லைம்மா, உன் பேச்சு வார்த்தைகள் உன் குணங்கள் எனக்கு பிடிக்காது பார்த்துக்கிட்டு. ஆமாம் பங்குசு, நான் போய் 2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வரேன். 1 கிலோவை நல்ல கிரேவி வச்சு ஒரு கிலோவை நல்ல பொரி கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து வச்சு நாளைக்கு பிள்ளைகளுக்கு சிக்கன் ரைஸ் போட்டு கொடு, பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போட்டோம். சரிங்க அத்தா. போறத வழியில டீ கடையில பெருசா இருந்தா நல்லா நாக்கு புடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டுப்போங்க. நான் எதுவும் கேட்க முடியாதுமா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. அத்தா ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காரு. அவருக்கு உடனே அப்படிதாண்டி. நான் உனக்கு இருக்க, நீ தைரியமா இரு. இல்ல என் தலையெழுத்து இந்த சின்ன வீட்டுல கிடந்து சீரலை வேண்டியதா இருக்கு. குடிமி காரியை மட்டும் ஒரு வழி பண்ணிட்டேன்னா அப்புறம் என் புருஷனை நான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த வீட்டெல்லாம் இருக்கணும் எனக்கு தலையெழுத்தா. அது இவ புருஷன் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறான். இவ அதுக்கு மேல ரொம்ப நன்னூலா நீட்டுவா. சரி கரண்டு போறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு வெங்காய தக்காளியெல்லாம் வெட்டி வைக்கணும். அனுஷ்காவை நான் கொள்ளல போலீஸ் வந்துடக்கூடாது. அனுஷ்கா யாருன்னே தெரியாது. நான்லாம் கொண்டுட்டேன்னு சொல்லுது கிளவி. பயமா இருக்கு, செயலுக்கு பேரக்கூடாது. என்னாச்சு? வில்லி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. காமுமா எதுவும் பிரச்சனையா? ஏங்க கொலை பண்ணா எத்தனை வருஷம் தண்டனை கொடுப்பாங்க? கொலை பண்ணுனா எப்படி 10 வருஷம் கொடுத்துருவாவோம்மா. ஏம்மா யாரையும் கொலை பண்ண போறியா? சும்மா இருங்க, நான் பண்ணுவேணும். சும்மா கேட்டேன், இந்த ஒரு சீரியல்ல வந்து தான் கேட்டேன். நீ சீரியல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்குற ஆளே கிடையாத. சொல்லிட்டி, எனக்கு தெரியாம இது கொலை பண்ணிட்டியேட்டி. புருஷன்ட்ட உண்மையை சொல்லிடு. மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க. நானே காய்ச்சல் ஓடி உட்காந்துருக்கேன். காய்ச்சலா? உனக்கு இதுக்கு காய்ச்சல் டி? நல்லா தானே இருந்த. காய்ச்சல் என்ன சொல்லிட்டா வரும்? ஏதோ வந்துட்டு சரி, அப்புறமா வெளியே போயிட்டு வந்து காய்ச்சல் மாத்திரம் வாங்கிட்டாங்க.
கொலை கிளை நீ என்னன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் புருஷன்ட்ட மறைக்காத. ஆமா உம்மரை தான் கொலை பண்ண போறேன். போர்மையா இலை எங்க கிளம்பியாச்சு? நான் பெங்களூர் போகிறேன்ப்பா. ஏம்ல திடீர்னு கிளம்பிட்ட? இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் அப்போ சாட்டிக்கு அங்கே என் வேலையை பார்த்துட்டு நான் அங்கேயே இருக்க போகிறேன். நான் இனி இங்கே வரமாட்டேன். தம்பி ஏன்பா அப்படி சொல்லுத? ஏன்பா என் அம்மா அப்பாவை பார்க்க வர பிடிக்கலையோ? ஒரு வருஷம் போட்டும், அப்புறமா வரேன். இங்கே இருக்கிற பெங்களூர்ல இருந்து உனக்கு வரதுக்கு 1 வருஷமோ? என்னால பெருசா படம் போடுத? ஆமாம்மா, நான் பேசுறது படம் போடுற மாதிரி தான் இருக்கும். என் ஆசை எல்லாமே உனக்கு தூசி மாதிரி தான் இருக்குமா. நான் போயிட்டாரு. தம்பி செலவுக்கு பணம் இருக்காப்பா? ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கேன். நான் இங்கே வரவே மாட்டேன். நான் போகிறேன். ஏல இப்ப எதுக்கு இப்படி திமிரா பேசிட்டு போற? பிள்ளை மனசு உடஞ்சி போகிறான். பிள்ளையோடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டேன். நீலாம் ஒரு தாய் இந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு சாதி மதம் பேதம்னு பேசிக்கிட்டு ஆள் முறைய பாரு. அப்ப அவளுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. என் சமாதி மேல நின்று கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் நடக்கும்னு நினைக்கேன். அப்படிதான் நடக்கும்னா யாராலையும் மாற்ற முடியாது. இவருக்கு தான் நம்மளை கண்டாலே ஆவாத. எப்படிதான் இவர் கூட 30 வருஷம் இருந்தனா தெரியல.